وفي الفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு வார காலம், அடுத்த வெள்ளிக்கிழமை பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருப்போம். அல்லாஹ்வுடைய ஷானஹு வ தஆலா வரவிருக்கிற ரமலானில் அனைத்து நோன்புகளையும் நோற்று தராவீஹ் தொழுது ரமலானில் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரினுடைய நன்மைகளை அடைந்து ரமலானின் எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்களாக நம் அனைவரையும், நம் குடும்பத்தவர்களையும், இஸ்லாமிய சமூகத்தையும் ஆக்கியவர் புரிவானார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலிருந்தே ரமலானை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த உம்மத்திற்கு ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள் ரமலானை பெறுவதற்காக வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய், ரமலான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு அவகாசமோ, இறைவனிடத்திலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையோ கேட்டதாக ஹதீஸ்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் காண முடியாது. நான் இவ்வளவு காலம் வாழணும், நான் இந்த வருஷம் வரைக்கும் வாழணும், இத்தனை வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதே கிடையாது. எந்த நேரமும் இறைவனின் அழைப்பை ஏற்க தயாராக இருந்தார்கள். ஆனால் ரமலானில் மட்டும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டார்கள். ரமலானுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு சென்று விடக்கூடாது, ரமலானில் மட்டும் வாழ்ந்துவிட்டு அடுத்து எந்த மாதத்தில் உயிர் போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. காரணம், ரமலான் அவ்வளவு உயர்ந்த அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம். இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இந்த மாதத்தை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக ஆர்வமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு விருந்தாளி, ஒரு முதல்வர், ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்றால் அவருக்கான ஒரு வரவேற்பு எப்படி இருக்கும்? அதைவிடவும் மிகச் சிறப்பாக சஹாபாக்களிடத்திலே இந்த ரமலான் மாதத்தை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்திலே பேச ஆரம்பித்து விடுவார்கள். அத்தாக்கும் ரமலான், உங்களிடத்திலே ஒரு மாதம் வர இருக்கிறது, அந்த மாதத்தின் பெயர் ரமலான்.
ஷஹருன் முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதம். ஃபர்ரதல்லாஹு அஸ்ஸ வஜல் அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்தில் நோன்பிருப்பதை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களின் மீது ஃபரலாக்கி இருக்கிறான். துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, அந்த மாதத்திலே சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. வதுக்லகு ஃபீஹி அப்வாபல் ஜஹீம், நரகத்தின் வாயில்கள் கதவுகள் மூடப்படுகின்றது. வதுகல்லு ஃபீஹி மர்தத ஷயாத்தீன், ஷைத்தான்கள், முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கின்றான். மன் ஹுரிம கைரஹா ஃபகது ஹரம, யார் அந்த மாதத்தின் சிறப்பை இழந்து விட்டாரோ அவர் நற்பாக்கியங்களை இழந்தவர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இடத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, நீங்கள் ரமலானை எந்த விதத்திலே எதிர்பார்ப்பீர்கள் என்று கேட்கப்பட்டது. ரமலான் வரும் பொழுது சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுது, மா கான அஹதுனா யஜ்ரோ இஸ்தக்பிலல் ஹிலால வஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் ஹக்தன் அலா அஹீஹில் முஸ்லிம், நாங்கள் ரமலான் மாதத்தை பிறை பார்க்க செல்லும் பொழுது, ரமலான் மாதத்தின் பிறையை பார்க்க செல்லும் பொழுது எந்த முஸ்லிமை பற்றியும் எந்த விதமான கபடமும் எந்த விதமான தீய எண்ணமும் எந்த விதமான தவறான சிந்தனையும் இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து நாங்கள் ரமலானின் பிறையை பார்ப்போம் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மிக முக்கியமான செய்தி. ரமலான் வருவதற்குள்ளாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய குரோதங்கள், கோபதாபங்கள், அடுத்தவரை பற்றிய தவறான எண்ணங்களை விட்டும் நீங்கி பரிசுத்தமான எண்ணத்தோடு நாம் ரமலானை எதிர்நோக்க வேண்டும் என்ற முக்கிய செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். சஹாபாக்களுடைய நிலை இப்படித்தான் இருந்தது என்று சொல்வார்கள். இப்னுல் முஅல்லா இப்னுல் ஃபதுல் அவர்கள் சொல்கின்றார்கள், முன்னோர்கள் நல்லோர்கள் அவர்கள் ரமலானுக்காக கானு யதஊனஸ்லாஹ சித்தத அஷ்ஹுரின் அன் யப்லகஹும் ரமலான் சும்ம யதஊனஹு சித்தத அஷ்ஹுரின் அன் யதகப்பலஹு மின்ஹும், 6 மாதங்கள் ரமலானுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் ரமலானின் எதிர்பார்த்தவர்களாக அதனுடைய தயாரிப்பிலே இறங்கி விடுவார்கள் நல்லோர்கள் என்பதாக முஅல்லா இப்னு ஃபதுல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஒரு வருடம் முழுக்கவே ரமலானின் சிந்தனையிலே இருப்பார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். இன்னொரு முன்னோர்களுடைய மிக முக்கியமான பழக்கம், அவர்கள் வருடம் முழுக்கவே இந்த துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லிம்னா இலா ரமலான், இறைவா ரமலான் வரை எங்களை சலாமத்தாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள். வசல்லிம் லனா ரமலான், ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கு. வதசல்லிமுஹு மின்னா முத்தகப்பலா, நாங்கள் அடைந்து கொண்ட அந்த ரமலானை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கபூலியத்தனதாக ஆகு. 3 துஆ. ரமலான் வரை எங்களை சலாமத்தாக வைத்துக்கொள். நிறைய பேர் போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை. சலாமத்தாக எங்களை ரமலான் வரை வைத்துக்கொள். வதசல்லிம் லனா ரமலான், ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கு. ரமலான் வரை நாம் வந்து விட்டோம், ஆனால் ரமலானில் நோன்பு நோக்க முடியுமா முடியாதா, ரமலானிலே உள்ள அமல்களை செய்ய முடியுமா முடியாதா என்பதும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது. சிலர் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள், சிலருக்கு வயது மூப்பின் காரணமாக நோன்பு வைக்க முடியாது, சிலர் நோய்வாயிலே பீடிக்கப்பட்டிருப்பார்கள். இது போன்ற நிலையில் இருந்து எங்களை காத்து ரமலானின் நோன்பு நோக்க செய்யும். சிலர் காரணமே இல்லாமல் நோன்பை விட்டு விடுவார்கள், எந்த காரணமும் இருக்காது, நோன்பு வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் எங்களை ஆக்காமல் ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கு. ரமலானை பெற்றுக்கொள்வோம், ஆனால் ரமலானில் எந்த அமல்களையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் கூட அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். கரோனாவுடைய காலகட்டத்தில் யாராலும் எந்த அமலும் செய்ய முடியல. தராவியை தொழ முடியவில்லை ஜமாத்தோடு,
இமாம் ஜமாத்தோடு 5 நேர தொழுகையே தொழுவது சிக்கலாக ஆகிவிட்டது. அது இந்த உம்மத்திற்கு ஒரு சோதனையாக அமைந்துவிட்டது. எதுவுமே அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அவனுடைய மஸ்ஜிதில் கூட நம்முடைய காலை எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும். அதனால்தான் பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் துவா செய்வார்கள், வசல்லிம் லமா ரமலான், ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கு, வத்த சல்லிமு மின்னா முத்தகப்பலா, நாங்கள் ரமலானில் நோன்பு வைத்து 5 நேர தொழுகையை தொழுது தராவீஹ் தொழுது தஹஜ்ஜத்தை தொழுது நாங்கள் செய்த அமல்களை மக்பூலியத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கு என்று பெரியார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் வருடம் முழுக்க துவா செய்வார்கள் என்பதாக வருகிறது. ஆக ரமலான் என்பது மிக முக்கிய ஒரு காலம், சீசன் நேரம் என்று சொல்வார்கள். விவசாயிகளுக்கு அறுவடை செய்யக்கூடிய நேரத்தை போல, வியாபாரிகளுக்கு சீசன் டைமை போல, சீசன் நேரத்தில் இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள். பொங்கல் தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பிளாட்பாரத்திலே கடையை போட்டு அந்த கடையிலேயே படுத்து அங்கேயே அவர்களுடைய சுய தேவைகளை கழித்து கொண்டு வியாபாரத்தை மும்முரமாக செய்கின்றார்கள். காரணம், அந்த நேரத்தை விட்டால் அவங்களால வியாபாரம் செய்ய முடியாது. வெளி ஊர்களிலிருந்து வந்து வியாபாரம் செய்கின்றார்கள். ஏதோ கொஞ்சம் லாபத்தை ஈட்டி விடலாம் என்ற ஆசையிலே அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். ஒரு வியாபாரியின் சிந்தனை அப்படித்தான் இருக்கும். சீசன் நேரம் வந்துவிட்டால் இரவு பகல் தெரியாது. எப்படியாவது நாம் ஒரு லாபத்தை ஈட்டிவிட வேண்டும் என்று அவர் வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார். ஒரு விவசாயி நல்ல தண்ணீர் இருக்கும் பொழுது சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது நடவு நடலாமா, ஏதாவது பயிர் நடலாமா, இந்த சீசனில் எந்த பயிரை விளைச்சல் செய்தால் அதை நல்ல முறையில் அறுவடை செய்யலாம், நல்ல லாபம் பார்க்கலாம் என்று ஒரு விவசாயி யோசிப்பார். வியாபாரி சீசனிலே எந்த பொருளை இந்த சீசனிலே நாம் வியாபாரம் செய்தால் நல்ல முறையிலே வியாபாரமாகும் என்ற கோணத்தில் யோசிப்பார். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சீசன் இருப்பதை போல ரமலான் மாதம் என்பது நன்மையை அறுவடை செய்வதற்கான சீசன். ஒரு வருடம் முழுக்க நாம் நம்முடைய அமலிலே முன்பின் இருந்தாலும் கூட ரமலானுடைய மாதத்தில் நாம் அமலிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமலில் அதிக கவனம் செலுத்தி மற்ற நேரங்களில் தொழுவதை விடவும் மிக முக்கியத்துவம் கொடுத்து ரமலான் மாதத்திலே தொழ வேண்டும். மற்ற நேரத்திலே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை கூட ரமலான் மாதத்தில் அறவே செய்ய மாட்டேன் என்ற உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற மாதங்களில் இருப்பதை போன்று ரமலானை நாம் தடுத்துவிடக்கூடாது. ரமலானில் நாம் அமல்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே ரமலானை பற்றி குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களின் மீது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்த எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் ரமலான் கடமையாக இருந்தது. அது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக இருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக. ரமலானின் நோக்கமே தக்வா. நம்முடைய உள்ளத்திலே இறைவனின் அச்சம் வர வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே இறைவனை பயந்து வரக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதை கடமையாக்கி இருக்கின்றான். தங்கம், வெள்ளி இதனுடைய மதிப்பு நமக்கு தெரிகின்றது, பணத்தின் மதிப்பு தெரிகின்றது. ஆனால் நன்மையின் மதிப்புகள் நமக்கு தெரிவதில்லை. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய நன்மையின் மதிப்புகள் நமக்கு தெரியாது. இதனுடைய நன்மை நாளை மறுமையிலே தெரியும். நாம் செய்யக்கூடிய ₹1 தர்மத்தின் நன்மையை நாம் மறுமையிலே காணும் பொழுது, நாம் செய்த ₹1 இவ்வளவு நன்மைகளா, நாம் தொழுத 2 ரக்காத்துகளுக்கு இவ்வளவு நன்மைகளா, ரமலான் மாதத்திலே நாம் செய்த அமல்களுக்கு இவ்வளவு நன்மைகளா என்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும். இந்த உலகத்தில் தெரியாது. அந்த நன்மையின் தரம் நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் நன்மையான காரியங்களில் நம்முடைய நேரத்தை அதிகம் செலவழிக்க ஆரம்பித்து விடுவோம். மதரசாக்கள்ல 24 hours அல்லாஹ் ரசூலை பற்றி தான் போதிக்கப்படுகிறது. காலையில் அவங்க ஹிஃபுல் மதரசாலாம் தஹஜ்ஜுத்லேருந்தே எழுந்துருவாங்க.
அந்த நேரத்துலேருந்தே குரானை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. குரானை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் விடிஞ்சதும் புது பாடம் கொடுக்கணும், சபக் பாடம் கொடுக்கணும், பழைய பாடம் கொடுக்கணும். இப்படி அவர்களுடைய பகல் முழுக்க நேரம் கழியும். மகரிபுக்கு பின்னாடி இருந்து இரவு சில மாசால 10 மணி, சில மாசால 9 மணி, அந்த நேரம் வரைக்கும் அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. இரவு மனப்பாடம் பண்ணியதை காலையில் ஃபஜ்ரில் ஒப்புவிக்க வேண்டும். இது ஹிஃபுல் மதரசா. ஆலிம் கோர்ஸ் ஓதக்கூடிய மதரசாக்களில் இந்த காலேஜில் இருக்கிற மாதிரி, ஸ்கூலில் இருக்கிற மாதிரி பீரியட் 1 மணி நேரம் இந்த குரான் அதனுடைய விளக்கங்கள், அது சம்பந்தமான விஷயம், ஒரு மணி நேரம் அரபி சம்பந்தமான, 1 மணி நேரம் ஹதீஸ் சம்பந்தமான, 1 மணி நேரம் ஃபிக்ஹ் சம்பந்தமான பாடங்கள், இப்படி பகல் முழுக்க கழியும். இந்த பகலில் ஓதி கொடுத்த அந்த விஷயங்களை அவர்கள் மகரிபுக்கு பின்னால் அந்த பாடத்தை பார்ப்பாங்க. இப்படி அவர்களுடைய நேரம் முழுக்கவே தீனுடைய சூழலில் தான் கழியும். ஆனால் அந்த மதரசாக்கள் கூட ரமலான் மாதத்தில் லீவ் விட்டாங்க. ஏன் மதரசாக்களை குரான் ஹதீஸ் தான் கற்றுக் கொடுக்கப்படுது, ஏன் அந்த ரமலான் மாதத்தில் லீவ் விடணும்? குரான் ஹதீஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தையும் படிக்கலாமா அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மஸ்ஜிது நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஹதீஸ் பாடல்களை நடத்தக்கூடியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி உயர்ந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே ஹதீஸை கற்று செல்வார்கள். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மதரசாவுக்கு லீவ் விட்டுருவாங்க. அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இதே கேள்வி கேட்கப்படுது, நீங்கள் நடத்தக்கூடிய பாடமே என்னது? ஹதீஸ் பாடம். ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாதம். அந்த நேரத்தில் ஹதீஸை நடத்தினால் அதிக நன்மை கிடைக்குமே என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த 1 மாதம் என்பது எனக்கும் அல்லாஹுக்கான மாதம், நான் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கான மாதம். இந்த மாதத்தில் நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யக்கூடியது குரான். இந்த மாதத்தில் நான் குரான் ஓதி அல்லாஹுவோடு பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில். அதனால் நான் ரமலான் மாதத்திலே பாடம் நடத்துவது கிடையாது. ரமலான் மாதத்தில் லீவு. உலகத்தில் எல்லா மதரசாக்கள்லையும் ரமலான் மாதத்தில் லீவு. காரணம் என்னவென்றால் குர்ஆன் ஓத வேண்டும். ரமலானுக்கென்று குறிப்பான அமல்கள் இருக்கின்றது, அதை வேற எந்த மாதத்திலும் செய்ய முடியாது. குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். காரணம், அந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த நேரத்திலே நோன்பு நோக்க வேண்டும், மற்ற நேரங்களிலே நோன்பு நோக்க முடியாது. பரவான நோன்பை ரமலான் மட்டும் தான் நோக்க முடியும். முக்கியமாக தராவீஹ் என்கிற 20 ரக்காத்துகள். மற்ற நேரத்தில் சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு நம்மளால் தொட முடியாது. ஒரே ஒரு சுன்னத்தை மட்டும் தான் இமாம் ஜமாத்தோடு நம்மால் தொட முடியும். அது ரமலான் மாதத்தில் உள்ள அந்த 20 ரக்காத்துகள். அதுவும் அந்த 20 ரக்காத்துகளில் தினந்தோறும் ஒரு ஜுஸுகள் குர்ஆன் ஓதப்படுகின்றது. 20 ரக்காத் தொழுவதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியமும் எனக்கு இருக்கிறது. இப்படி தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட அமல்கள், சிறந்த அமல்கள் அந்த மாதத்தில் இருப்பதால் உலகிலே உள்ள எல்லா மதரசாக்களும் லீவு விடப்படுது. காரணம் என்னன்னா, அந்த மாதத்திற்குரிய அமல்களை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மாதத்திலே விடுமுறை விடப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் கொடை வல்லதாக மாறிவிடுவார்கள். அஜ்வதுன் நாஸ், மக்களிலே மிக அதிகம் கொடை குடிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடத்தில் இருப்பதையெல்லாம் மக்களுக்கு வாரி வழங்க ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து அவர்களிடத்திலே மாணவர் கோயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது தாழ்த்தி கேட்பார்கள். ரமலான் மாதத்தில் மிக முக்கிய சுன்னத்துகள் இது 2. அதிகமாக தான தர்மங்களை செய்ய வேண்டும். 2வது, குர்ஆன் ஓதுவதை நாம் கேட்க வேண்டும். பிறர் குர்ஆன் ஓதுவதை கேட்பது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள்.
முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓதுவதும் குர்ஆனை ஓத கேட்பதும் சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. காரணம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். அதனால் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், லா கலாம ஃபீஹி இல்லா மஅல் குர்ஆன். இந்த மாதத்தில் என்னை யாரும் தொந்தரவு செய்யாது. என்கிட்ட பேசணும், என்கிட்ட ஏதாவது மசாயில் கேட்கணும், ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்ட்டு இந்த மாதத்தில் வராதிங்க. காரணம், லா கலாம ஃபீஹி இல்லா மஅல் குர்ஆன். இந்த மாதத்தில் நான் குர்ஆனோடு தவிர வேறு யாரிடமும் பேசுவது கிடையாது. குர்ஆனோடு மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்பேன். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே பேசுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த குர்ஆனை ஓதி காட்டுவார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அடுத்த வருஷம் ஓதி காட்ட முடியாது அப்படின்ட்டு அந்த வருஷம் வரைக்கும் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணத்தை சொல்லவில்லை, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை விளங்கிக் கொண்டார்கள். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆக குர்ஆன் ஓதுவதும் குர்ஆனை ஓதி கேட்பதும் மிகச்சிறந்த மாதம் இந்த மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இந்த மாதம் உங்களுக்கு தக்வாவை உண்டாக்கி கொடுக்கும், இறையச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் என்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். மிகச்சிறந்த முத்தகீகளாக, மிகச்சிறந்த இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு மிகச்சிறந்த மாதம் இந்த மாதம். பொதுவாக வயிறை காலியாக வச்சுட்டாவே மனுஷனுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வயிறு நிரம்ப சாப்பிட்றது கிடையாது. மனிதனுக்கு வயிறை விட மிக சிறந்த எதிரி யாருமே கிடையாது. வயிறு நிறைய சாப்பிடுவது தான் எல்லா பாவத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வயிறு நிரம்ப சாப்பிடுறது கிடையாது. வயிற்றை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வார்கள். ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு, ஒரு பகுதி தண்ணீருக்கு, ஒரு பகுதியை காலியாக வைத்து விடுவார்கள். நாம் எப்படி சாப்பிட்றோம்னா மூச்சு வரது கூட இடம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்றோம் வருடம் முழுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் முழுக்கவே அவர்களுடைய உணவை ஒரு கட்டுப்பாடோடு வைத்திருப்பார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய உணவின் முறை எப்படி இருந்தது? வீரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வீரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கைபர் அந்த யுத்தத்தில் இந்த கைபர் கோட்டையினுடைய அந்த கோட்டை கதவுலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த செவுறு அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு சின்னதாலாம் இருக்காது கோட்டையின் கதவு. அந்த கதவை அப்படியே உருவினாங்க, தன்னுடைய கையில் அப்படியே திருப்பி சண்டையிடுறாங்க. ஒல்லியாக தான் இருப்பாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, பார்க்கறதுக்கு குண்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் எப்படி கிடைத்தது? அவருடைய உணவு முறை இப்படி தான் சாப்பிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையின்படி தான் அவர்களுடைய முறையை அமைத்துக் கொள்வார்கள். சாப்பிடலன்னா யாரும் மௌத்தா போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டே மௌத்தா போகிறாங்க. உணவே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரியாக இருக்கின்றது. கண்டதையும் சாப்பிடுறது, பொரிச்சது பொரிக்காதது, ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா என்பதை பார்க்காமல் சாப்பிட்டே நோயாளிகளாக பல பேர் ஆகிவிடுகிறார்கள். சுகர்லேருந்து மூட்டு வலியிலேருந்து எல்லா நோய்களுக்கும் காரணம் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவில் இருந்து கொஞ்சம் ஓய்வு தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தை மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நேரத்தை தான் மாற்றிக்கிறோம், உணவு குறைவது கிடையாது. முஸ்லீம்கள் மற்ற மாதங்களை விட ரமலானில் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரமலானே நம்முடைய இச்சையை கட்டுப்படுத்துறது, வயிறு நிறைய சாப்பிட்றது கட்டுப்படுத்துறது தான். ஆனால் மற்ற மாதங்களை விட அந்த மாதத்தில் அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு ஆறு வேடிக்கையாக சொல்கிறாரு, 6 வேளை சாப்பிட்றாங்க முஸ்லீம்கள் 6 வேளை சாப்பிட்றாங்க.
இஷாவுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, தராவீஹுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, தராவீஹ் தொழுதுட்டு அந்த தொழுது பசி வரும் அந்த நேரத்தில் ஒரு வாட்டி, மகரிப்புக்கு முன்னாடி நோன்பு திறக்கும் பொழுது கஞ்சி கொட்டுறான், கஞ்சி ஃபுல்லாக சாப்பிட்றாங்க, மகரிப்புக்கு பின்னாடி டீ, தஹஜ்ஜத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி, தஹஜ்ஜத் தொழுதுட்டு சஹர், 6 வேளை சாப்பிட்றாங்க இந்த ரமலானில் மட்டும். அவ்வளவு அதிகமான உணவுகள் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆக நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் தான் மாறுகின்றது, சாப்பிடக்கூடிய அளவு குறைகிறது. சரி, இதில் என்ன சிறப்பான விஷயம்னா, அந்த ஃபஜ்ருடைய நேரத்துலேருந்து மகரிப் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, ஒரு தண்ணீர் கூட குடிப்பிட கிடையாது. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றான். ஏன் தக்வாவை ஏற்படுத்தும்? மற்ற அமல்களை போல நோன்பு கிடையாது. மற்ற அமல்கள் ஏதோ ஒரு விதத்திலே அடியார்களோடு தொடர்பில் இருக்கும். ஜக்காத் கொடுத்தா இன்னொருக்கு தெரியும், நாம் கொடுக்கக்கூடியவருக்காவது தெரியும் நாம் தான் ஜக்காத் கொடுக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி நாம் தொழக்கூடிய தொழுகைகள் மற்றவங்க பார்க்காம நம்ம தொழ முடியாது. வீட்டில் தொழுதாலும் யாராவது பார்ப்பாங்க, தனியாக தொழுதாலும் யாராவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தான் தொழுதாக வேண்டும், மற்றவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் நோன்பை மட்டும் ஒருத்தன் வாய் திறந்து சொல்லாத வரைக்கும் அவன் நோன்பாளி தெரியாது. நோன்பு நேரத்தில் நோன்பே வைக்காமல் கூட வந்து கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். காரணம் என்னன்னா, நோன்பா நோன்பு இல்லையான்னு அவங்க யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் நோன்பு வைத்திருக்காரா இல்லையாட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நோன்பு நேரத்தில் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் கூட, தனிமையில் இருந்தாலும் கூட நாம் தண்ணீர் எடுத்து குடிக்கிறது கிடையாது. காரணம், நம்ம நோன்பு முடிஞ்சிடும், யாரும் பார்க்கல, தெரியாமல் குடிச்சிட்டா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நாம் தண்ணீர் எடுத்து குடிப்பது கிடையாது. மிக அதிகமான பசி எடுத்தாலும் கூட நாம் நம்முடைய நோன்பை முறித்துக் கொள்வதற்கு துணிவது கிடையாது. இல்லை நோன்பு வச்சிடலாம், மகரிப் வரைக்கும் நோன்பு வச்சிடலாம், சின்ன குழந்தைங்க கூட நோன்பு வைக்கிறாங்க. ஆக இந்த தக்வாவை நோன்பு ஏற்படுத்துகின்றது. இந்த ஒரு சிறப்பு மற்ற அமல்களுக்கு கிடையாது. ஹஜ்ஜி சொல்லவே தேவையில்லை, லட்சக்கணக்கான மனிதர்களோடு தான் நாம் ஹஜ்ஜி செய்கின்றோம். ஆனால் நோன்பு மட்டும் அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே உள்ள ஒன்று. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆனால் அஜ்ஸிஹு பிஹி, நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கிறேன். எல்லா அமல்களுக்கும் நன்மைகள் லிமிட்டட், இவ்வளோ நன்மை அப்படின்ட்டு இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவுக்கு கூட 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதனுடைய அளவு இருக்கின்றது. தொழுகைக்கு 27 மடங்கு, இமாம் ஜமாத்தோடு ஒருத்தர் தொழுதுட்டா அவருக்கு 27 மடங்கு நன்மைகள் அப்படின்ட்டு இருக்கு. எல்லா நன்மைகளுக்கும் ஒரு அளவு இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், அன அஜ்ஸிஹு பிஹி, நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அளவு கிடையாது, அளவு சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே உள்ள ஒரு விஷயம். அதனால் நோன்பு காலத்தில் நாம் முழுமையாக நோன்பு வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நோன்பு நேரத்தில் நோன்பை விட்டுவிடக்கூடாது. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் கூட, வேலை, ஒர்க்கு, அது இது, டைமிங் சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக நாம் நோன்பை விட்டக்கூடாது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த 2 பேர் நபர்களை தவிர, வயது மூப்பின் காரணமாக நோன்பு விட்டால் அது தப்பு இல்லை. 2வது நோய்னா கடுமையான நோய். இந்த 2 காரணங்கள் அல்லாமல், எந்த விதமான காரணம் இல்லாமல் அல்லது சீப்பான காரணம் சொல்லி நோன்பை விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் நோன்பு காலங்கள் கூட அவர்களுக்கு சாதாரண காலம் மாதிரி தான் கழியுது. அல்லாஹ் தஆலா காப்பாற்றும். நோன்பு டைமில் சில இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போனால் அதில் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நோன்பு சொன்னால் புரியுமா, ரம்ஜான் மாதம் அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியுது. அதில் தெரியாமல் கேட்டேன். அவங்களுக்கு நோன்புன்றது சாதாரண நாட்கள் மாதிரி கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த நிலையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நோன்பு நேரத்தில் 30 நோன்புகளும் நோக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தை வைத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய அந்த நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நோன்பு காலத்தை சிறந்த காலமாக ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.